நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அத்தை, என்னால உங்க நிலைமையை புரிஞ்சுக்க முடியுது. ஆனா என்ன நம்புங்க அத்தை, உங்களை மாதிரி என்னால எதுவும் செய்ய முடியல. இங்க பாருமா, நாங்க இங்க எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணிட்டோம். நாளையில இருந்து சவிதாவோட கல்யாண சாங்கியங்கள் எல்லாம் ஆரம்பிக்குது. முதல்ல விநாயகர் பூஜை செய்யறோம், அதுக்கப்புறம் நலங்கு. அதனால என் பொண்ணுக்கு நலங்கு வைக்கிறதுக்கு 3 மருமகள்களும் இருக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்காக நீ என்ன செய்வே எனக்கு தெரியாது. நீங்க வந்தாகணும். அத்தை, அவனா எதுவும் எனக்கு தேவையில்லை. எந்த சாக்கு போக்கும் சொல்லிட்டு இருக்காத. நீ எனக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாரு. உன்னோட இந்த கனவு மருமகளா உன் கடமையை செய்ய தடையா இருக்காதுன்னு சொன்னேன். எந்த சூழ்நிலையிலையும் நான் என் கடமையை தவற மாட்டேன்னு சொன்னேன். உன் குடும்ப கடமைகளை எல்லாம் நீ முதல்ல செய்யணும், அதுக்கப்புறம் தான் மத்ததெல்லாம். இப்ப அதுக்கான நேரம் வந்துடுச்சு சந்தியா. உன்னோட வாக்க காப்பாத்துறதுக்கு. அதுக்காக நீ என்ன செஞ்சாலும் பரவாயில்ல, அத செய். ஆனா நீ என் பொண்ணோட கல்யாணத்துக்கு கட்டாயம் வர, வந்தே தீரணும். அத்தை, எனக்கு அங்க வரணும் தான் ஆசையா இருக்கு. ஆனா அது கண்டிப்பா நடக்காது. ஆபீசர் சார் எனக்கு இந்த நிலைமையில நிச்சயமா லீவே கொடுக்க மாட்டாரு, எனக்கு நல்லா தெரியும். சவிதாவோட கல்யாணத்துக்கு போகணும்னா ஆபீசரை நான் எதிர்க்கிற மாதிரி ஆயிடும். ஒருவேளை சவிதாவோட கல்யாணத்துக்கு போகலன்னா என் அத்தைக்கு கொடுத்த சத்தியத்தை என்னால காப்பாற்ற முடியாது. இப்ப என்ன பண்றது? அண்ணி, சவிதா ஏதாவது வேணுமா? அண்ணி, அது வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் 11 மாதத்துக்கு போலீஸ் ட்ரைனிங் போகிறீங்க இல்லையா? அப்போ என் கல்யாணத்துக்கு வர மாட்டீங்களா? சவிதா, யார் அப்படி சொன்னது? அந்த மாதிரிலாம் நடக்குமா என்ன? என்னோட ஒரே நாத்தனாரோட கல்யாணத்துக்கு வராம இருப்பேனா? அது மட்டும் இல்லை, நான் முன்னாடியே லீவ் போட்டு இங்கே வந்து ஆட்டம் போடுவேன். முக்கியமான சந்தர்ப்பங்களுக்கு அங்கே லீவ் கொடுப்பாங்க. நீ எதுக்கும் கவலைப்படாத. மாமா தான் சொல்லியிருக்காருல்ல, உன்னோட கல்யாணம் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை தான் வரும். எப்படி இருந்தாலும் உனக்கு லீவு தானே. நீ வேணா பாரு சவிதா, உன்னோட கல்யாணத்துல நாங்க எல்லாரும் கலாட்டா பண்ண போறோம். உன்னோட கல்யாணத்துல 3 அண்ணன்களும் அண்ணிகளும் ஒரே ஆட்டம் போட போறோம். நீங்க சொல்றது உண்மைதானே அண்ணி? நீ கவலைப்படாத சவிதா. ஒருவேளை உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா நான் உனக்கு இப்ப வாக்கு கொடுக்குறேன். என்ன ஆனாலும் சரி, நான் உன்னோட கல்யாணத்துக்கு கண்டிப்பா வருவேன். என்ன மன்னிச்சிடுங்க. இன்னைக்கு என்னோட குடும்பத்தோட நான் இருந்தே ஆகணும். நான் இங்கிருந்து கிளம்பி போயே தருவேன். எனக்கு நல்லா தெரியும் நான் அகாடமியோட ரூல்ஸ் இப்ப மீறேன். ஆனா அதுக்காக நான் என்ன தண்டனை கொடுத்தாலும் ஏத்துக்கிறேன். எனக்கு தெரியும் என்னோட 2 நாள் ட்ரைனிங்கும் இதுல டிஸ்டர்ப் ஆகும்னு. ஆனா நான் சத்தியமா சொல்றேன், நான் திரும்ப வந்த உடனே இதுக்காக 2 மடங்கு அதிகமா உழைப்பேன். இந்த இழப்பை நான் ஈடு கட்டுவேன். நீங்க கொடுத்த தண்டனையும் நான் நிறைவேற்றுவேன். ஆனா எனக்கு என்ன மன்னிச்சிடுங்க சார். யுவர் ஃபெய்த்ஃபுல் சந்தியா.
நீங்க ரொம்ப தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க ஆஃபீஸர் சந்தியா. ஒரு தடவை இந்த அகாடமியை விட்டு நீங்க காலடி எடுத்து வச்சுட்டீங்கன்னா அப்புறம் உங்களுக்காக இந்த கதவு என்னைக்குமே திறக்காது. இப்படியா சொல்லாம கொள்ளாம ஓடுவீங்க? நீங்களே உங்களோட கெரியர்ல ஒரு பிளாக் மார்க்கை உருவாக்கிட்டீங்க. சந்தியா, என்னங்க சந்தியா, நீங்க என்ன பண்றீங்க? நீங்க எங்க போறீங்க இப்போ? நான் வீட்டுக்கு தாங்க போறேன். நான் இங்க இருந்து போயே ஆகணும். ஆனா இப்படியா? யார்கிட்டயும் ஒரு வார்த்தை கூட சொல்லாம திருட்டுத்தனமாவா? நீங்க எப்போ இப்படி பலகீனமா நீங்க சந்தியா? நீங்க இன்னி வரைக்கும் எல்லா பிரச்சனைகளையும் எதிர்த்து போராடி இருக்கீங்க. அதுவும் நேர்மையா முழு முயற்சியோட போராடின பொண்ணு நீங்க. ரொம்ப கஷ்டமான நேரங்கள்ல கூட உங்க தன்னம்பிக்கை நீங்க இழந்ததே இல்லை. சந்தியா, நீங்க உங்க சித்தாந்தங்களை இது வரைக்கும் நீங்க மாத்திக்கிட்டதே இல்லை. இன்னைக்கு என்னாச்சு? ஏன் இந்த மாதிரி திடீர்னு நீங்க நீங்க தோத்துட்டீங்களா என்ன? நீங்க சொல்றது கரெக்ட் தாங்க. இன்னைக்கு நான் கொஞ்சம் பலகீனமாயிட்டேன். சொல்லாம கொள்ளாம ஓடிட்டு இருக்கேன். ஆனா என்கிட்ட வேற வழியே இல்லைங்க. சவிதாவோட கல்யாணத்துக்கு போகணும்னு நான் நினைக்கிறேன். நான் அத்தைக்கு அதுக்காக வாக்கு கொடுத்துருக்கேங்க. ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆகணுங்கிற என்னோட கனவு இந்த குடும்பத்தோட மூத்த மருமகளா எந்த தடையும் இருக்காதுன்னு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சவிதாவோட கல்யாணத்துக்கு போகணும்னு நான் நினைக்கிறேன். நான் அத்தைக்கு அதுக்காக வாக்கு கொடுத்துருக்கேங்க. ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆகணுங்கிற என்னோட கனவு இந்த குடும்பத்தோட மூத்த மருமகளா எந்த தடையும் இருக்காதுன்னு. நான் அத்தைக்கு கொடுத்துருக்கிற வாக்கை காப்பாற்றணும்னு நினைக்கிறேன். அந்த நம்பிக்கையில தான் அத்தையும் என்னை இங்க அனுப்பி வச்சிருக்காங்க. நான் கண்டிப்பா இங்கிருந்து போய் தான் தெரிவேங்க. நான் கிளம்புறேன். ஒரு நிமிஷம். அது நீங்க கொடுத்த ஒரு வாக்கு. ஆனா அம்மாவுக்கு கொடுத்த வாக்கு என்ன பண்ண போறீங்க சந்தியா? உங்க அத்தை கிட்ட நீங்க என்ன சொன்னீங்க ஞாபகம் இருக்கா? நீங்க சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அந்த பெஸ்ட் கேடட் ட்ரோஃபியை கண்டிப்பா ஜெயிப்பேன்னு சொன்னீங்க. ஆனா இன்னைக்கு நீங்க இங்கிருந்து இந்த மாதிரி சொல்லாம கொள்ளாம போனீங்கன்னா அந்த வாக்கு என்ன ஆகிறது? எப்படி அது நிறைவேறும்? அப்ப நான் என்னங்க பண்றது? எனக்கு ரெண்டு பக்கமா அத்தைக்கு கொடுத்த சத்தியம் தாங்க நிக்குது. ஒரு வாக்க காப்பாத்தலான்னு பார்த்தா இன்னொரு வாக்க மீற மாதிரி ஆயிடும். எப்படி இருந்தாலும் நான் அத்தையோட மனசை காயப்படுத்துற மாதிரி ஆயிடும். நான் என்னங்க பண்ணட்டும்? இதுதான் உங்களுக்கு வந்திருக்கிற பரீட்சை சந்தியா. கடுமையான பரீட்சை. உங்க தைரியத்தோட சேர்ந்து உங்களோட நேர்மையை சோதிக்கிற பரீட்சை. நீங்க இதுல நேர்மையா நியாயமான முறையில வெற்றி அடையணும் சந்தியா. என்னங்க, எனக்கு எந்த வழியுமே தென்படலைங்க. அத்தையோட சந்தோஷத்துக்காக, என் குடும்பத்தோட சந்தோஷத்துக்காகவும் நான் எந்த பரீட்சையும் எதிர்கொள்ள தயாரா இருக்கேன். எனக்கு இந்த தர்ம சங்கடத்திலிருந்து வெளிவரத்துக்கு என்னால முடியவே மாட்டேங்குதுங்க. எனக்கு எதுவுமே புரியலங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சந்தியா. ராத்திரியில் அடர்ந்து இருட்டு எப்போ இருக்கும் தெரியுமா? விடியறதுக்கு கொஞ்சம் முன்னாடி வரைக்கும் தான். ஏன்னா சூரியனோட முதல் ஒளி சூழ்ந்திருந்த இருட்டை உடைச்சு வெளிச்சமா மாத்திரும். இதுல இருந்து கத்துக்கோங்க சந்தியா. எதையாவது அடையணும்னு நாம தீவிரமா விரும்பும் போது அந்த கடவுள் நமக்கு கண்டிப்பா வழி காட்டுவார். நீங்க நேர்மை முயற்சி பண்ணுவீங்கன்னா எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு. இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கண்டிப்பா கிடைக்கும். அந்த தீர்வுனால அம்மாவோட மனசும் உடையாது. நீங்க கொடுத்த வாக்கு நிறைவேறும்.
ஆனா இது எப்போ நடக்கும் தெரியுமா? நீங்க அந்த கிரவுண்ட்ல திரும்ப உறுதியா நிற்கும் போதுதான். சந்தியா, இதுல யோசிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. திரும்ப விலை மதிப்பான நேரம். உங்க மனசு சொல்றது கேளுங்க. உங்க மனசு சொல்றது மட்டும் கேளுங்க. நீங்க சொல்றது கரெக்டு தாங்க. உண்மையாவே நான் ரொம்ப பெரிய தப்பு பண்றதுக்கு இருந்தேன். இன்னைக்கு நீங்க என்ன தோல்வியில இருந்து காப்பாத்திட்டீங்க. தேங்க்யூ. இனிமே நான் அந்த மாதிரி எப்பவுமே பண்ண மாட்டேன், பண்ணவே மாட்டேன். நான் கிரவுண்ட்ல உறுதியா நிப்பேன், போராடுவேன், தோல்வியை ஏத்துக்கவே மாட்டேன். என்னங்க? ஆஃபீஸர் சந்தியா, இந்த அகாடமியை விட்டு வெளியே போற வழி இந்த பக்கம் இருக்கு, போலாம். நான் உங்களை போங்கன்னு சொன்னேன். வெளியே போகல சார், உள்ள போற வழியில நான் நின்னுக்கிட்டு இருக்கேன். நான் பலகீனம் அடைஞ்சு இங்கிருந்து வெளியே போகணும்னு நான் முடிவை எடுத்தேன். ஆனா நான் போகல சார். இன்னைக்கு நான் என்கிட்டயே நானே ஜெயிச்சிருக்கேன். நான் என்னோட முடிவை மாத்திக்கிட்டேன். இது உண்மை என்ன ஆஃபீஸர் சந்தியா? தென் கங்க்ராச்சுலேஷன்ஸ். உங்களோட ஆஃபீஸருங்கிற முறையில நீங்க எடுத்த இந்த முடிவு எனக்கு சந்தோஷத்தை கொடுத்திருக்கு. அண்ட் ஃபைனலி உங்களோட பொறுப்புகள் உங்களுக்கு இப்ப புரிய வந்திருக்கு. நீங்க உங்களோட உணர்வுகளை விட்டுட்டு கடமைக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கீங்க. என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு திறமையான போலீஸ் ஆபீசரோட அடையாளம் இதுதான். உங்க லெட்டரை படிச்சதுக்கு அப்புறம் நான் உங்க மேல பயங்கர கோவத்துல இருந்தேன். நான் எதுக்கு கோவப்பட்டேன்னு தெரியுமா? இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம்ல நீங்க ஒரு சின்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிருக்கீங்க. நீங்க உங்க குடும்பமா இல்ல கடமையான தேர்ந்தெடுக்கணும்னு முடிவு பண்ணிருக்கீங்க. அதுலயும் உங்க உறவை நீங்க தேர்ந்தெடுத்திருக்கீங்க. ஆனா இப்ப உங்களோட இந்த முடிவுனால எனக்கு என்னமோ உங்களுக்குள்ள ஒரு உண்மையான போலீஸ் ஆபீசரா எல்லா திறமையும் இருக்குன்னு தோணுது. ஏன்னா அவங்களால மட்டும்தான் கேரியர்ல ஏற்படுற பிரச்சனைகளோடு சேர்ந்து அவங்க மனசுல மறைஞ்சுகிட்டு இருக்கிற பயத்தையும் வெற்றி அடைய முடியும். என் மனசுல நான் உங்களை பத்தி நினைச்சுக்கிட்டு இருந்த தவறான கருத்துகள் எல்லாமே கூடிய சீக்கிரம் மறைஞ்சிடும் நினைக்கிறேன். எனக்கு என்னமோ இன்னைக்கு உங்க பேரு இந்த அகாடமியோட பெஸ்ட் கேடட்டுங்கிற லிஸ்ட்ல கண்டிப்பா சேரும் தோணுது. ஜெய்ஹிந்த். ஜெய்ஹிந்த். ஐயோ, இந்த போலீஸ் ஆஃபீஸர் சார் என்ன டாஸ்க் கொடுக்க போறாங்கன்னு தெரியலையே. இவங்களுக்கு மட்டும் எப்படி தான் இந்த மாதிரி ஐடியாலாம் தோணுதோ. சரி சரி, டாஸ்க்ல நீங்க 2 பேரும் என்ன பண்றீங்கன்னு பார்க்கலாம். ராகுல், உமன் பவரை பத்தி உனக்கு எதுவும் தெரியல. நாடு முழுக்க இப்பெல்லாம் இந்த பேச்சு தான். அகாடமிக்காரங்களும் பார்க்க போறாங்க. நாடு முழுக்க உமன் பவரை பத்தி பேச்சா? ராகுல், எனக்கு என்னமோ இந்த டிவில பவர் ஆஃப் 49 பார்க்கலன்னு நினைக்கிறேன். பவர் ஆஃப் 49? அது என்னது? பவர் ஆஃப் 49னா இந்த எலெக்ஷன்ல பெண்களோட ஓட்டு 49% இருக்கு.
இந்த நாட்டுல பெண்களால ஒரு அரசியலை உருவாக்கவும் முடியும், கவுக்கவும் முடியும். எங்க கிட்ட அவ்வளவு சக்தி இருக்கு. எங்களோட சக்தி என்னன்னு நாங்க கரெக்டா கணிச்சு எங்க எதிர்காலத்தை எங்களால உருவாக்கிக்க முடியும். ராகுல் சார், நாங்க வெறும் மருமகள் இல்ல, பெரிய சொத்து. நீங்க சொல்றது கரெக்ட் தான். உங்களுக்கு உங்களோட வலிமையை பத்தி தெரியும். ஆனா நாட்டுல பல பெண்களுக்கு அவங்களோட சக்தியை பத்தி தெரியாதே. ஆபீசர் சந்தியா, ஆபீசர் ராதா, நான் என்ன சொல்ல வரேன்னா, ஏதாவது ஒரு கட்டாயத்துல உங்க சக்தியை நீங்க இழந்துடாதீங்க. ராகுல், இந்த காலத்து பெண்கள் எந்த கட்டுப்பாடும் இல்லாம ஓட்டு போடலாம். வரப்போற எலெக்ஷன்ல நாங்க ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்க போறவர் எங்களோட பிரச்சனைய அவரோட பிரச்சனைய பாக்குறவரா இருக்கணும். உதாரணத்துக்கு பெண்களோட ஒரு முக்கியமான பிரச்சனை பாதுகாப்பு. இந்த முறை நாங்க தேர்ந்தெடுக்க போற தலைவர் பெண்களோட பாதுகாப்பை பாதுகாக்கிறவரா இருப்பாரு. பயங்கரமா தான் இருக்கு. உங்களோட இந்த 49% பவரால நாட்டுக்கு 100% ஊக்கம் கிடைக்க போகுது. எனக்கு ஊக்கம் கிடைச்சிருச்சு. நான் ஏன் பவரை காட்டுறேன். ஆஹா, சரி சரி, பவர் ஆஃப் 49. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சரோஜா, திலீப்பையும் அவங்க வீட்டு ஆளுகளையும் மண்டபத்துக்கு வர வச்சாச்சு. அவங்க தங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணியாச்சு. நம்ம வீட்டு விருந்தாளிங்களையும் அவங்க ஹாலுக்கு பக்கத்து ஹால்லையே அரேஞ்ச் பண்ணியாச்சு. நீ கவலையப்படாத. ஆமாம்மா, கடவுள் அருளால எல்லா வேலையும் இப்ப சிறப்பா நடந்துகிட்டு இருக்கு. அந்த கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். என் பொண்ணு கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். எந்த பிரச்சனையும் வராம பாத்துக்கணும். எப்படி வருமா? என்னோட 3 அண்ணன்களும் அவங்களோட பொறுப்புகளை தன்னோட தோல்ல சுமக்குறாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, வெறும் வயித்தோட வேலை செய்யக்கூடாது. நீங்க எல்லாரும் வாங்க, சுடு சுட டிஃபன் சாப்பிடுங்க. வாங்க. சவிதா, நீ ஏமா அதெல்லாம் செஞ்ச? வேண்டாமா, வேண்டாம். நீ கல்யாண பொண்ணு, இந்த வேலையெல்லாம் நீ செய்யக்கூடாதுமா. கல்யாண பொண்ணு ஆறதுக்கு முன்னாடி நான் உங்க பொண்ணுமா. நான் கொஞ்சம் சோம்பேறி தான், ஆனா அதுக்கு மோசம் இல்ல. என் முழு குடும்பமும் பட்னியா வேலை செஞ்சிட்டு இருக்கத பார்த்து அமைதியா என்னால இருக்க முடியல. சவிதா கூட நான் கொடுக்குறேன். பரவாயில்லையே சவிதா, இன்னைக்கு நீ கலக்குற. நான் கண்டிப்பா ஜோசியருக்கு போன் பண்ணி பேசிதான் போறேன். நீ வேணா பாரு. ஏன்னா சூரியன் ஒருவேளை மேற்கு பக்கமா உதிச்சிருந்தா என்ன பண்றது? ஏன்னா எங்களோட சவிதா உப்புமா பண்ணிருக்காளே. மீனாட்சி அண்ணி, வேற ஒண்ணும் இல்ல, சூரியன் இன்னைக்கு ஒரு நாள் தான் மேற்குல உதிப்பாரு. அதனால நீங்களும் என் கையாலே டிஃபன் சாப்பிட்டுருங்க. அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் நான் இங்க வந்தேன்னா ஒரு டம்ளரை கூட நகர்த்தி வைக்க மாட்டேன். அதெல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான். சீக்கிரம் பிரித்தி அண்ணி, நீங்க என்ன மறந்துட்டீங்க? டிஃபன் எனக்கு இல்லையா? அட, அது எப்படி? இந்த சாப்பிடு. கடவுளே, உங்களோட அருளால இன்னைக்கு எங்க குடும்பம் ஒன்னா இருக்கு. இவங்க எல்லாரும் எப்பவும் இதே மாதிரி ஒத்துமையா இருக்கணும். என் குடும்பத்தோட சந்தோஷத்துக்கு யார் கண்ணும் படக்கூடாது. இந்த வீட்டோட ஒரு செங்கல் கூட உடையக்கூடாது. ஆனா இங்க சந்தியா இல்லைங்கிற ஒரு குறை மட்டும்தான் இருக்கு. நான் உங்ககிட்ட வேண்டி கேட்டுக்கிறேன், பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சந்தியாவை இங்க வர வச்சிருங்க. குட் மார்னிங் ஆபீசர்ஸ். குட் மார்னிங் சார். இன்னைக்கு எல்லா ஸ்குவாட்ஸுக்கும் ஒரு முக்கியமான போட்டி நடக்க போகுது. உங்க கொடியை காப்பாத்த, உங்க நண்பர்களோட முகத்துல வெற்றி சிரிப்பை பார்க்கிறதுக்கு, வித்தியாசமா செய்யறதுக்கு உங்களுக்கு கிடைச்சிருக்கிற ஒரே ஒரு வாய்ப்பு இதுதான். எக்ஸ்ட்ரா பிடிவாதம், எக்ஸ்ட்ரா ஆர்வம், எக்ஸ்ட்ரா உழைப்பு. இந்த எக்ஸ்ட்ரா தான் யாருடைய கொடி உயரத்துல பறக்க போகுதுன்னு டிசைட் பண்ணக்கூடிய சாப்டர். போன முறை ஸ்குவாட் பெர்ஃபார்மன்ஸ்ல ஒரு விஷயம் நடந்திருக்கு.
ஒரு ஸ்குவாட் வெற்றியை நெருங்கும் போது டிஸ்குவாலிஃபை ஆயிட்டாங்க. அதனால அந்த ஸ்குவாடும் அதோட மெம்பர்ஸும் அவங்க செஞ்ச தப்பால பாடம் கத்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இவ்வளவு பெரிய ட்ரைனிங்க்கு அப்புறம் உங்களுக்குள்ள இருக்கிற பலகீனத்தை அடக்க கத்துக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனால நேர்மையா பெஸ்ட முயற்சி பண்ணுங்க. அப்பதான் பெஸ்ட் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். இன்னைக்கு காம்படிஷன்ல எந்த ஸ்குவாட் பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்றாங்களோ அவங்கள ஒரு ஸ்டார் பர்ஃபார்மரை தேர்ந்தெடுக்க போறேன். அதாவது எந்த ஆபீசரோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாரை விட பெஸ்டா இருக்கோ அவங்களோட டைட்டில் தான் ஸ்டார் பர்ஃபார்மர் ஆஃப் த ஸ்குவாட். அந்த முக்கியமான கேடட்டுக்கு எங்க கிட்ட இருந்து ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் இருக்கு. அந்த ஸ்டார் பர்ஃபார்மர் அவங்களுடைய பரிசை அவங்களே தேர்ந்தெடுக்கலாம். அதாவது இந்த பரிசுனால அவங்களுடைய ஒரு ஆசை நிறைவேற்றப்படும். எதையாவது அடையணும்னு நாம தீவிரமா ஆசைப்பட்டா அதை அடையிறதுக்கு கடவுள் நமக்கு கண்டிப்பா வழி காட்டுவார். நீங்க அதுக்கு நேர்மை முயற்சி பண்ணா மட்டும் போதும். எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு சந்தியா. இந்த பிரச்சனைக்கு கண்டிப்பா தீர்வு கிடைக்கும். அந்த தீர்வுனால அம்மாவோட மனசும் உடையாது, உங்க வாக்கும் நிறைவேறும். நீங்க சொன்னது கரெக்டு தாங்க. ஆர்வம் இருந்தா கண்டிப்பா வழி பிறக்கும். அத்தை கிட்ட கொடுத்த 2 வாக்கியம் காப்பாத்துற வழி எனக்கு கிடைச்சிருச்சு. இப்ப நான் கடுமையா முயற்சி பண்ணுவேங்க.